கோவையில் அதிகாலையில் பெய்த மழையால் ரயில் நிலையம் முன்பாக தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது என்ன நிலை? சிவரஞ்சனி, கோவையில் நேற்று இரவு சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்திருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் மீண்டும் ஒரு கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் முக்கிய சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டது. குறிப்பாக கோவை ரயில் நிலையம் முன்பாக உள்ள சாலையில், அந்த ரயில் நிலைய சாலையில் சுமார் 2 அடி உயரத்திற்கு தண்ணீரானது தேங்கியது. இதன் காரணமாக காலை நேரத்தில் ரயில் நிலையத்திற்கு வந்த பொதுமக்கள் அவதிக்குள்ளாயினர். பயணிகள் ரயில் நிலையத்திற்கு வந்தவர்கள் அந்த தேங்கிய தண்ணீரை கடக்க முடியாமல் ஒரு அவதிக்குள்ளாகக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்திருந்த நிலையில் தண்ணீர் தேங்கியிருந்தது. இதனையடுத்து இன்று காலை தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் தற்பொழுது அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே போன்று நகரின் பல்வேறு பகுதிகளில் இரவு பெய்த கனமழை காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தேங்கிய தண்ணீரை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மழை காரணமாக கோவை நகரில் வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ந்த சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.